தெரியல. இப்போ தம்பிக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு, ஏன்னா களத்தில் நின்றவர் அவருக்கு தான் தெரியும் என்ன குறைபாடுன்னு. அதில் தேர்தல் ஆணையம் என்ன காரணம் சொல்லுது, வழக்குக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரியுதா என்ன காரணம்? 5 பிரிவின்களை வழக்குனா அதுக்கு காரணம் சொல்லியிருக்கணும்ல. அது ஏதாவது இருக்கா? ஏன்னா நான் அதை கவனிக்கல. இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறைகிட்ட பாதுகாப்பு கேட்குறதில்ல. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதை எதிர்பார்க்கறது இல்லை. அதனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. தம்பிக்கு என்ன பாதுகாப்பில் என்ன குறைபாடுன்னு அவர் தான் சொல்லணும். இப்போ என்கிட்ட கேட்டு தெரியாது. ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாதில்ல. நான் வேறு களத்தில் இருக்கேன். அதனால் எனக்கு தெரியாது. வேறு ஏதாவது கேள்வி? அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? அவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2500ன்றாரு. இந்த 2000க்கு 2500க்கு தான் போட்டி. விளங்குது? அதை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காப்புல. உங்களுக்கு புரியுதா? திமுகவை ஒழிக்கணும் எல்லாருக்கும் இருக்கு. ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி? உன் கொள்கை என்னன்னு சொல்லு. நாங்கள் கொள்கை எதிரியா இல்லையான்னு முடிவெடுக்கிறோம். கொள்கை எதிரின்னு சொல்கிறது கொள்கை இல்லை. இதனால் இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லணும். விளங்குதா? விளங்குது. திமுக ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும் பேசணும். இந்த டாஸ்மார்க்கை விற்று நாட்டை மக்களை ஒரு குடிகார சமூகமாக ஆக்கி குற்றம் நிறைஞ்ச சமூகமாக ஆக்கிடுச்சு. 2 வயசு பிள்ளைய ஒருத்தன் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான்னா அவன் மனநிலை சராசரியாக இல்லை. மனநோயாளி மாதிரி குடிநோயாளியாக ஆக்கிட்டியே. அப்படி சொன்னால் கூட நீங்கள் வருத்தப்படுவீங்க. மது பிரியர்கள் ஆக்கிட்டியே. அவர் டாஸ்மார்க்கை முடலை, இவரும் முடலை. என் தம்பியாவது வந்து நான் மூடுவேன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன நீ என்ன பேசுகிறீங்க? மதுவை திறந்து விட்டுட்டு சாராய கடை தருத்திரம் வச்சுட்டு போதை உள்ள அனுப்பிச்சிட்டு ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு நேர்மை நன்னறி ஒழுக்கம் தர்மம் இதெல்லாம் பேசுகிறது பைத்தியக்காரத்தனம். பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் கேவலம். அதெல்லாம் அது பேசி பயனில்லை. அதை தான் திரும்ப சொல்லிட்டுருக்காரு. அவர் 2000 தரேன்றார் குடும்ப தலைவிக்கு, இவர் 2500 தரேன்றார். அப்போ 2000க்கும் 2500க்கும் போட்டி. புரியுதா? சரியாக தானே இருக்குது. வேறு முதலமைச்சருக்கு வந்து வேட்புமனுவில் 6 கோடிக்கு மதிப்பு தான் சொத்து இருக்குது, சொந்தமாக கார் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய வேட்புமனுவில் தெரிவித்திருக்காரு. சைக்கிளில் தானே போகிறாரு ஐயா, பார்க்குறீங்களா இல்லையா? சைக்கிள் ஓட்டி பார்த்தது இல்லையா? நம்புங்க. ஒரு பெரிய தலைவர் சொல்லும்போது கார் இல்லைன்னா ஆமான்னு நம்புங்க. 6 கோடிக்கு ஒரு கோடியை கொடுத்துட்டாரோ இல்லை. இப்போ நடந்தால் போகிறாரு. சிரிக்காதீங்க. எதையோ கேட்டுக்கிற வேண்டியதான். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சாபம் வாங்கி வந்து பிறந்த மக்கள். மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறான், உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வளங்கள் எல்லாம் களவு போகுது, அதை அரசே அனுமதிக்குதுன்னா அந்த ஆட்சியால் நீங்கள் பெற்றிருக்கினா நீங்கள் சாபம் பெற்ற மக்கள் தாங்கிறான். புரியுதா? அதுதான் நாங்கள் சாபத்தை வாங்கி வந்துருக்கோம். சத்தமாக கேளுங்க. பொறுத்திருந்து